ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிபி ஜிடிஆர்பி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைனல் ரிவிஷன் போயிட்டுருக்கா இல்லை எல்லோரும் ரிவிஷன் பண்ணி முடிச்சிட்டிங்களா? நானும் ரிவிஷன் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனாலும் நம்ம மனசு கேட்காது இல்லையா? இன்றைக்கி நைட்டு வரைக்கும் உட்காந்து கஷ்டப்பட்டு படித்தது படிக்காது எல்லாத்தையும் மறுபடியும் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறது தான் நம்ம மைண்ட் செட்டு. அதை யாராலையும் மாற்ற முடியாது. அது என்னோடய மைண்ட் செட் கூட. நீங்களாம் எப்படி? நீங்கள் இப்போயே படித்து முடிச்சிட்டிங்களா இல்லை நைட்டும் ரிவிஷன் பண்ணுற பழக்கம் இருக்காங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நாள் போராட்டம், இத்தனை வருஷம் படித்தது இல்லை, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எழுத போகிறேன் அப்படிங்கிறவங்க யாராக இருந்தாலுமே உங்கள் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்டுங்க. நம்ம இவ்வளோ நாள் படித்ததுக்கான ஒரு தேடலுக்கான விடை கிடைத்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த நாள் தான் நாளைக்கு. அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நுழையிற வரைக்கும் ரொம்ப பதட்டமாக இருக்கும். 3 மணி நேரம் நம்ம என்ன பண்ணுறோம், எங்கே இருக்கோம், நம்ம கான்சியஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. சடனாக 3 ஹார்ஸ் முடிஞ்சோடனே எக்ஸாம் முடிஞ்சிரும். என்ன எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத திருப்பி புரட்டி போட்டு பார்த்தா வீட்டுக்கு வர வரைக்கும் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் எழுதியிருக்கோன்னு தோணும். வந்து ஆன்சர் கீ பார்க்கும்போது தான் தெரியுது எப்படி என்னன்னு. அப்போ தான் தெரியும். அது வரைக்கும் நம்ம மைண்டு ஒரே பிளாங்காக தாங்க இருக்கும். என்ன ஏது நடந்ததுன்னே தெரியாது. ஏன்னா ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு முக்கியமான இந்த மாதிரி எக்ஸாம் நடக்குதுன்னா இது எல்லாத்தோட மைண்ட்லேயும் வந்துட்டு போகிறது தான். நாளையத்த எக்ஸாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். எக்ஸாமுக்கு முக்கியமாக நீங்கள் என்னென்ன கொண்டு போகணும், அந்த எக்ஸாம் ஹாலில் என்னென்ன பண்ணணுங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு முக்கியமானது ஹால் டிக்கெட். எல்லாருமே இப்போ உங்கள் பேக்கில் ஹால் டிக்கெட் எடுத்து வச்சுக்கோங்க. 1 or 2 காப்பீஸ் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஃபைனல் டைமில் நம்ம பதட்டத்தில் என்ன வேணாலும் பண்ணுவோம். ஸோ ஹால் டிக்கெட் 2 இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்பர் 2, ஃபோட்டோ எதுக்கும் ஒரு எடுத்துகிட்டு போகலாம். சில எக்ஸாம்ஸ்க்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு போனாலுமே கண்டுக்க மாட்டாங்க. நம்ம எடுத்துகிட்டு போகாத நேரத்தில் தான் சில பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இல்லையான்னு கேட்பாங்க. எதுக்கு ரிஸ்க்கு, எதுக்கும் எடுத்துக்குவோம். தென் 3வது பிளாக் பென். அதுவும் பால் பாயிண்ட் பென், லெட்டு தான், பிளாக் லெட்டு, ஜெல்லு யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாருமே பிளாக் லெட்டு ஒரு 2, 3 எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒன்று எழுதலை அப்படின்னா கூட இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஐடி ப்ரூஃப் கன்ஃபார்ம், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த 3 இல்லையா நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்களோ அதில் ஒரிஜினல்ஸ் கண்டிப்பாக ஒன்று எடுத்துக்கோங்க. ஜெராக்ஸும் ஒன்று எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வாட்டர் பாட்டில். 3 மணி நேரம் வாட்டர் இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எடுத்துகிட்டு போகாமல் கூட இருக்கலாம். ஆனால் இல்லை அப்படி என்னால் தண்ணி குடிக்க முடியாது அப்படிங்கிறவங்க அங்கேயே கூட வாட்டர் கொடுப்பாங்க. இருந்தாலும் நம்ம தண்ணி மாற்றி குடிக்க சேராது அப்படிங்கிறவங்க வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க. தென் அந்த எக்ஸாம் ஹாலுக்கு கரெக்ட் டைமுக்கு போகிறது ரொம்ப முக்கியம். டைமிங் வந்து 9:30க்குள்ளே கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 9 o'clock முன்னாடியே வந்து நம்ம ஹாலுக்கு கூட எக்ஸாம் ஹாலுக்கு போயிடலாம். ஸோ அது வந்து டைம் பார்த்துக்கோங்க. நீங்கள் எப்படி பக்கமாக தூரமானு பண்ணிவிட்டு எப்படி கால்குலேட் பண்ணிக்கோங்க. டைம் கிலோமீட்டர்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு கரெக்ட் டைமுக்கு வீட்டிலேருந்து ரெடியாகி நீங்கள் எக்ஸாம் அந்த இடத்துக்கு போயிருங்க. எக்ஸாம் ஹால்குள்ளே 9:30க்குள்ளே நீங்கள் உள்ளே நுழைஞ்சிரும். இல்லைனா எக்ஸாம் ஹால்குள்ளே விட மாட்டாங்க, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு நீங்கள் உட்காந்ததுக்கப்புறம் OMR ஷீட்டில் ஷேட் பண்ண சொல்கிறதெல்லாம் பொறுமையாக, கவலைப்படாமல், கஷ்டப்படாமல். ஏன்னா அதில் நம்ம ஷேட் பண்ணுறதுல தான் இருக்குது கஷ்டம். ஒரு ஆப்ஷனுக்கு அடுத்த ஆப்ஷன் மாற்றி போட்டிங்க, அதை பார்க்காம விட்டுட்டிங்க அப்படின்னா தொடர்ந்து வர கொஷின்ஸ் எல்லாம் தப்பாக போயிடும். தெரிஞ்ச கொஷினும் தப்பாக போயிடும். ஸோ வந்து நீங்கள் கரெக்டாக என்ன கொஷினுக்கு எந்த ஆப்ஷனுங்கிறத பார்க்கணும். தமிழ் முதல்ல ஃபஸ்ட்டு 1/2 an hourக்கு வந்து அந்த 1/2 an hourக்குள்ளே முடிச்சுட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை முடிச்சிடணும். மொதல் 20 கொஷின்ஸ்க்கு வந்து 2 மார்க்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை நல்லா பார்த்து எழுதுங்க. அதுக்கப்புறமே இருக்கிற மேக்ஸுக்கெலாம் தான் நம்மளுக்கு வெயிட்டேஜ் மார்க்ஸ் தூக்கிவிடும். அந்த மார்க்ஸ் தான். இது ஜஸ்ட் தகுதி தேர்வு. ஆனால் இதில் இருக்க குறிப்பிட்ட மார்க்ஸ் எடுத்தால் மட்டும்தான் அந்த பேப்பரை வேல்யூ பண்ணுவாங்க. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ கவனமாக பண்ணுங்க. நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலில் போயிட்டு என்ன ஆன்சர் கிளிக் பண்ணுறது, எனக்கு வந்து கரெக்டான ஆன்சர் தெரியல அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு உங்கள் மைண்ட் சொல்கிற ஃபஸ்ட்டு ஆன்சரை கிளிக் பண்ணுங்கள். அப்படியும் இல்லை எனக்கு 2 ஆப்ஷன் ஒரே மாதிரியே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா அது 2ஐயும் பொறுத்து பார்த்து 2ல் ஏதோ ஒரு ஆப்ஷன் எது கரெக்டாக இருக்குமோ அதை பாருங்கள். ஏற்கனவே படித்த மாதிரி இருக்குங்கிறத நல்லா யோசிச்சு பாருங்கள். படித்ததை நீங்கள் டப்புன்னு எது தெரியுதோ உங்களுக்கு படித்த கரெக்டான ஆன்சரை கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு வர வரைக்கும் நம்ம வந்து வீட்டு சிந்தனை இருக்கும். அதுவும் பேபி வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்கள சொல்லியே ஆகணும். ஏன்னா நானும் நாளைக்கு என்னோட குட்டி தம்பி 10 மாதம்தான் ஆகுது, அவரை விட்டுட்டு போகணும். அதுதான் எனக்கு அங்கே போயிட்டு எக்ஸாம் ஹாலில் ஃபுல்லாக என் குழந்தை ஞாபகமாக இருக்குமா. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவனை விட்டுட்டு 3 hours வந்து இருக்க போகிறேன். 3 to 4 hours கூட சொல்லலாம். எனக்கு இங்கேருந்து 1/2 an hour ட்ராவலில் தான் வந்து எக்ஸாம் ஹால் இருக்க இடம் கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து மறுபடியும் வரத்துக்கு ஒரு 1/2 an hour ஆகும். ஏன்னா வந்து முடிச்சுட்டு வரத்துக்கு ஒரு 4 to 4.5 hours ஆகும். இந்த 4.5 hours நான் அவனை விட்டுட்டு எப்படி இருக்கும், எல்லோரும் பார்த்துக்குவாங்களா, அவன் இருந்துக்குவானா இல்லை அழுவானா அப்படின்னு ஃபீடிங் பண்ணுற பேபி வேறையா. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுவான்னு தெரில. நீங்களும் இந்த மாதிரி தான் ஒரு அம்மாவாக இருக்கீங்க, அதுவும் இந்த மாதிரி குட்டி குழந்தை ஃபீடிங் பண்ணணும், அந்த குழந்தைய விட்டுட்டு போகிறோன்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். ஆனால் அது வரை வந்து நீ எக்ஸாம் ஹாலில் போயிட்டு கொஞ்சம் அந்த ஞாபகங்கள்லாம் விட்டுட்டு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்துச்சுன்னாவே நம்மளுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ட்டும் போயிடும். அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஒரு 4 hours தானே, ஒன்றும் இல்லை, பயம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுங்க.
மற்றவங்க எல்லாருமே பொதுவாக சொல்கிறேங்க, நீங்கள் எல்லாருமே வந்து நல்லா படிச்சுட்டு இன்றைக்கி உள்ள ஒரு நல்ல ரிவிஷன் கொடுத்துட்டு மைண்டை ஃப்ரீயாக வச்சுட்டு காலையில் ஒரு 5:30 பக்கத்தில் எந்திரிச்சிட்டு ஒரு கிளான்ஸ் சும்மா ஒரு பேப்பரை புரட்டி பார்க்குற மாதிரி கண்ணில் என்னென்ன படுது. ஏன்னா நான் திடீர்னு காலைல பார்க்கும்போது பார்த்துட்டு போவோம், அது வரலாம், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு கிளான்ஸ் பாருங்கள். பார்த்துட்டு நல்லா தண்ணி குடிங்க. ஒரு 8 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் எந்த இடமோ அதுக்கு தேடி கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். போயிட்டு ஹாலில் கரெக்டாக பார்த்துட்டு கரெக்ட் ஹாலுக்கு போங்க. அப்புறம் அங்கே போய்ட்டு திடீர்னு இந்த ரூமில் அப்படின்னு மாற்றிவிட்டாங்க. கடைசி நிமிஷம் பதட்டத்தில் எப்பயுமே வந்து நமக்கு வந்து அதுக்கப்புறம் போய் உட்காந்து எழுதுகிற எக்ஸாம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்காது, மனம் ஒரே பதட்டமாக இருக்கும். ஸோ கரெக்ட் டைமுக்கு போயிட்டோம்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் படித்ததை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரியலையா அதுக்குண்டான ட்ரிக் எப்படிங்கிறத அங்கே போய் பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷன் ஒரே மாதிரி வருது, ஒன்று மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது கூட ஆன்சராக இருக்கலாம் உங்களுக்கு தெரியாத விதத்தில். அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பண்ணால் இது எனக்கு ஆன்சராக இருக்கும்னு தோணுது அப்படின்னு உங்கள் மைண்ட் ஒன்று சொல்லும், அது கூட பார்க்கலாம். ஏன்னா எது கரெக்டுங்கிறது நமக்கு தெரியாத கொஷின்ஸ்க்கு வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ நீங்கள் வந்து மைண்ட் எதையும் ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் சூப்பராக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. நாளைக்கு அதுக்குண்டான ரிவ்யூ